மாநில தலைவரா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படின்னா சரின்னு சொல்ல முடியும். த்ரிஷாவுக்கும் விஜய் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கூட பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்றேன், அதுக்காக வந்து அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. விஜய் விமர்சனம் பண்ணலாம். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாப்புல, த்ரிஷா அரசியலுக்கு வரல. அப்படிங்கும்போது அவங்கள வந்து இப்படி அநாகரிகமா பேசுறது ஒரு அயோக்கியம். அவங்களுமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அரசியல்ல எதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதெல்லாம் கைவந்த கலை. இப்ப பேசினாரு பாருங்க, பொது வெளியில பேசுறாரு. வயசு பார்த்தீங்கன்னா என்னோட மூத்தவர் அண்ணன். இப்படிப்பட்ட பேச்சு. அவ கிடக்குறா, இவ கிடக்குறா, அவன் நாதாரி, அவ பொறுக்கி. இது வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கை வந்த கலை. பாஜகவும் அதை தான் பண்ணுவானுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் தான். கேட்டா இவங்க ஆரியன்வாங்க, அவன் திராவிடம் ஆரியமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது. எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏன்னா நீங்களுமே வந்து அடிக்கடி விஜய் அவர்களை த்ரிஷாவுடன் தொடர்பு பத்தியே பேசுறீங்க. எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. புரியுதா? அது யார் வேணாலும் யாரோட வேணாலும் போகட்டும்.